ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருளுவாராக. உலகத்தில் எந்த பாகத்திலிருந்து திருப்புமுனை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருளுவாராக. திருப்புமுனை நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர்களை சந்திக்கிறோம். அவர்கள் வாழ்விலே தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்தார், வல்லவராக இருந்தார். அவர்கள் வாழ்விலே கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த பாதையிலும் அந்த அற்புதமான தேவன் மாத்திரம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் வாழ்வு என்ன நிலைமை? சற்று பின்னோக்கி பார்க்கும்போது அது மிகவும் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்விலும் மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த வாரத்திலும் நம்மோடு கூட தேவ ஊழியர் போதக செல்வின் மோசஸ் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். கல்வி துறையிலும் மற்றுமாக சபை போதகராகவும் தேவ ஊழியராகவும் வாலிபர்கள் மத்தியிலும் அவர்கள் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய பணியை இந்தியா தேசமும் உலகம் முழுவதும் அநேக நாடுகளிலும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக தேவனுடைய அன்பை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாளிலே நேரம் எடுத்து நம்மோடு கூட வந்து உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்விலே தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய சாட்சி நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோடு நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ளாய் இந்த நேரத்திலே நாம் கடந்து செல்வோமா? ஐயா திரு செல்வின் மோசஸ் அவர்கள், உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கல்வித்துறையிலும் மற்றுமாக சபை சம்பந்தமாக தேவனுடைய பணியிலும் வாலிபர்கள் மத்தியிலும் நீங்கள் அற்புதமான ஊழியத்தை செய்திருக்கிறீர்கள். இந்த நாளில் நீங்கள் நேரம் எடுத்து வந்து எங்களுடைய ஹோப் சேனல் விசுவாச பிள்ளைகளுக்கு, நேயர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு அற்புதமாக நடந்து வந்தார், உங்கள் சின்ன வயசுலேருந்து தாயின் கருவின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே தெரிந்து கொண்டே இருந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் அந்த நாளில் இருந்து நீங்கள் கடந்து வந்த பாதை, நடந்து வந்த பாதையை எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய முழு பெயர் என்ன ஐயா? என்னுடைய முழு பெயர் செல்வின் ஜோசப் மோசஸ். மிக்க நன்றி. உங்களுடைய பெயர் மிக பெரிய பெயர் தான். ஆனால் ஆண்டவர் உங்கள் அப்பா அம்மா அந்த பெயரை ஒரு ஜெபத்தோடு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் சொந்த ஊர் எங்கே? உங்களுடைய பயணம் எங்கிருந்து தொடங்கியது ஐயா? நான் பிறந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பிரகாசபுரம் என்கிற ஒரு அழகிய ஊரில். மிக்க நன்றி. அவர்களுக்கு அவங்க பிறந்த ஊர் எந்த ஊருக்கு போனாலும் அது ஒரு அழகிய ஊராக இருக்கிறது. கண்டிப்பாக. மிக்க நன்றி. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பிள்ளைகள்? உங்களுக்கு எத்தனை? எனக்கு ஒரு அண்ணன், சரி, பிறகு ஒரு தங்கை, ஒரு தம்பி, சரி, ஆக 4 பேர் நாங்கள். மிக்க நன்றி. ஆண்டவர் ஒரு சிறிய குடும்பம், ஆனால் ஆண்டவர் அற்புதமாக வைத்திருக்காரு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். சரி, உங்களுக்கு எத்தனை பேர குழந்தைகள் இருக்கிறாங்க? 2. ஆண்டவர் உங்களை பூரணமாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று ஆண்டவருடைய பணியை எத்தனை வருடமா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ 32 ஆண்டுகளாக. ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை. 32 ஆண்டு காலம் நீங்கள் கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த பாதையிலும் சற்று எண்ணி பார்க்கும்போது இன்றும் அது உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். அந்த தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்தார் என்று. மிக்க நன்றி ஐயா. இந்த நாளில் உங்களுக்கு பைபிளில் எல்லா வசனமே பிடித்தமான வசனம் தான். ஆனால் நீங்கள் இந்த நாளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் என்ன? பழைய ஏற்பாட்டில் ஆபக்கூக் என்கிற தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 17-18 3வது அதிகாரத்தில் 17-18 ஆகிய வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும்,
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம். ஏன்னா இந்த உலகத்தில் பாடுகள் வேதனைகள் என்பது ஒரு மனிதனும் விட்டு வைப்பதில்லை. எவ்வளவோ அசௌரியங்கள், எவ்வளவோ சுகவீனங்கள், போராட்டங்கள். ஆனால் இது எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சீரழிவுகள் எவ்வளவாக இருந்தாலும் நான் என் ஆண்டவருக்குள் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நான் ஆராதிக்கின்றேன். இந்த தேவன் நிஜமாக இருப்பதனால் என் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். மிக ஒரு அற்புதமான ஒரு வசனம். நீங்கள் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் என்று சொல்லலாம். ஒரு மனிதன் எல்லா நிலைமையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற ஒரு அற்புதமான ஒரு காரியம் ஆண்டவர் நிச்சயமாக எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே இந்த நாள், இந்த திருப்புமுனை நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் திரு செல்வின் மோசஸ் ஐயா அவர்களுடைய வாழ்விலே கடந்து வந்த பாதைகளின் அற்புதமான நிகழ்வை நாம் கேட்க இருக்கிறோம். இதை நீங்கள் கேட்பதற்கு முன்பதாக நீங்கள் சற்று காத்திருங்கள். மீண்டும் இந்த நாளிலே உங்கள் வாழ்விலே எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்க ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும், அவரையே சார்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கேட்டிருங்கள். சற்று காத்திருங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். மீண்டுமாய் நாம் திருப்புமுனை நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த நாளிலே நம்மோடு கூட தேவ ஊழியர் செல்வின் மோசஸ் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஜெபத்தோடு என்னோடு கூட பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுகிறீர்களா? ஐயா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதமான வசனம் சொன்னீங்க, உங்கள் குடும்ப பின்னணியை சொன்னீங்க, உங்கள் பெயரை சொன்னீங்க, ஆண்டவருடைய பணியை பற்றி சொன்னீங்க. இந்த நேரத்தில் உங்கள் சின்ன வயசில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்ன? ஒன்றா இரண்டா? சரி, ஆனால் ஒன்றை கேட்பதனால் ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். சரியா? என்னுடைய தகப்பனும் திருச்சபையில் போதகராக இருந்தவர்கள். அம்மா ஒரு ஆசிரியை. ஏன்னா என்னுடைய பெற்றோர்களை குறித்து நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அழகான, கனிவான, தெய்வ பயம் நிறைந்த அருமையான ஒரு தம்பதி. இது என்னுடைய பெற்றோர் என்பதனால நான் பெருமிதப்படவில்லை, சொல்லலை இல்லையா? ஏன்னா எனக்கு அவர்களை நான் விவரம் தெரிந்து பார்த்ததிலிருந்து இந்த குணலட்சணங்களினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அருமையான தம்பதிகள். அதனால் இந்த குடும்பத்தில் பிறந்ததற்காக நான் இன்னைக்கு வளர்ந்தவனாக பெருமைப்படுறேன் நான். ஆமாம், அப்பா போதகராக மதுரை அருப்புக்கோட்டை இரண்டுக்கும் இடையில் இருக்கிற கரிநேந்தல் என்கிற ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்த நாட்கள். சரியான கிராமம். இன்னைக்கு போனாலும் அது பயங்கரமான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தாய் தகப்பன் இருக்கும் பொழுது ஊழியங்கள் ஆரம்பித்தது. பிற்பாடு அப்பா கொஞ்ச நாள் நாசரேத் என்கிற ஊரில் போதகராக இருந்த சமயத்தில் அப்பொழுதுதான் தேவன் என்னை ஈவாக அந்த குடும்பத்திற்கு கொடுத்தார். அதனால் பிரகாசபுரத்தில் நான் 1964 பிறந்தேன். அன்பான பெற்றோர்கள், அருமையான பெற்றோர்கள். அதனால் என்னுடைய விவரங்கள் என்னுடைய நினைவிற்கு வருவதற்கு முன்பாகவே நான் நிச்சயமாக நம்புகிறேன், கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணி எப்படியாவது இந்த பிள்ளை ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக வளர வேண்டும் என்று என்னுடைய பெற்றோர்கள் நிச்சயமாக முயற்சிகள் எடுத்திருப்பார்கள். இந்த நோக்கம் ஏன் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், 4 வயது இருக்கும் எனக்கு. அப்பா அம்மா வாழ்ந்த அந்த கிராமத்தில் பள்ளிக்கூடங்கள் இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன மனசுக்குள்ள விருப்பம் இருந்தது என்றால், எப்படியாவது நம்முடைய பிள்ளைகளை இந்த திருச்சபையின் பள்ளிக்கூடங்களிலேயே படிக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விருப்பம். அப்போ அருகில் எங்கே பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் மதுரை பட்டணத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு. ஆனால் அது ஒரு 48 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம். 4 வயது பிள்ளை எப்படி அனுப்புறது? அதனால என்ன தீர்மானம் எடுத்தாங்க, பிரகாசபுரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திற்கு எடுத்து செல்வோம்.
அங்கு விடுதியை சார்ந்த ஒரு பள்ளிக்கூடமாக அது இருக்கிற ஹாஸ்டலோடு இருக்கிறதுனால அங்கே கொண்டு போவோம் அப்படின்னு நினச்சாங்க. பிற ரொம்ப சின்ன வயசாக இருக்குன்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. என்னுடைய பாட்டி, அப்பாவுடைய அம்மா, அவர்கள் ஒரு விதவை, ஆனால் அற்புதமான ஒரு ஸ்திரீ. அவர்கள் வசம் என்னை ஒப்படைத்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஆரம்ப கல்வி நாட்கள்லாம் அவங்க வீட்டில் இருக்கு, அப்பா அம்மா கூட இருக்கல். அதனால் அப்பா அம்மா விட்டு பிரிந்த ஏக்கம் எனக்கு அந்த பிஞ்சு வயசுல எனக்கு நிச்சயம் நிறைய உண்டு. ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுது கூப்பாடு போட்ட நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் அவருடைய அநாதி தீர்மானத்தில் அழகான திட்டங்களை வைத்திருந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஆரம்ப நாட்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது இதில் ஒரு காரியம் மிக அற்புதமாக நீங்கள் சொன்னீங்க. அதாவது என்ன காரியம் என்றால், இன்றைய இளைஞர்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் உங்கள் அப்பா அம்மாவை பற்றி அந்த ஆரம்ப வரிகளே, என்னுடைய தாய் தகப்பன் அவர்கள் என்னை ரொம்ப அற்புதமானவங்க. அடுத்தது உங்க பாட்டியை சொன்னீங்க. இது பெருமை என்பது ஒரு புறம் அல்ல, மற்றொரு மிக முக்கியமான இன்றைய நிகழ்வுகள்ல சமுதாயத்துல பெற்றோரை கனம் பண்ணாத வாலிபர்கள், என்ன அப்பா எங்க அம்மா என்ன, அந்த அப்பாவை பாரு, அந்த அம்மாவை பாரு, இவங்களை பாரு அப்படின்ட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய காரியத்தை அவ்வளவு மகிழ்ச்சியாய் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற இதை நம்ம என்ஜாய் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுடைய வாழ்வில் ஒரு அற்புதமான பாசிட்டிவ் இல்லை, உண்மை நிகழ்வு, அதை நீங்கள் அறிந்து உணர்ந்தபடியினால உங்களுக்கு சொல்வதற்கு அவ்வளவு பெருமையாக இருக்கிறது. இது மிக எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் இது ஒரு பெரிய ஊந்துகோலாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதை நான் சொல்றதுல நான் எங்கே தயக்கம் காட்டுவேன் இல்லையா? அதனால இப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர ஆரம்பித்து, ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு பள்ளிக்கூடம், அது ஒரு பூர்வீக பள்ளிக்கூடம், பாரம்பரிய பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தின் மாணவனாக என்னுடைய கல்வியின் வாழ்க்கை துவங்கியது. ஆண்டவருடைய கிருபையினால படிக்கிறதுல நான் கில்லாடியா நல்லா படிப்பேன், அது ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி குறும்பு சேட்டையும் எக்கச்சக்கம் உண்டு எனக்கு. அதனால் அந்நாட்களில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சேட்டை பண்ணால் பிரித்து எடுத்துருவாங்க. அன்னைக்கு அது தாய் தகப்பன் பாட்டி தாத்தா அது மட்டும் இல்லை, ஐயா உங்கள்கிட்ட நான் சொல்லணும், யார் வேணாலும் அடிக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நாள் அது இல்லையா? ஆமா, கடைக்கு போகும் பொழுது அந்த வயசுல நான் போய் ஒரு பீடி வேணும் சிறுட்டு வேணும்னு கேட்டேன்னா கடைக்காரர் அடிப்பாரு, என்ன சிகரெட் சைஸ் இல்லை உனக்கு என்ன அப்படின்னு கேட்பார். ஆசிரியர்கள் மிகவும் கண்டிப்பாக வளர்க்கப்பட்ட நாட்கள் அது இல்லையா? இவை எல்லாம் அன்று ஒருவேளை எனக்கு வேதனையாக இருந்திருக்கலாம். ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் நிறைய குறும்பு பண்ணுவேன், சேட்டை பண்ணுவேன், அடி எவ்வளோ விழுந்தாலும் அந்த குறும்பு ஓயாது, அப்படி வளர்ந்த பிள்ளை நான். ஆனால் இன்னைக்கு அதை உட்காந்து திரும்பி பார்க்கும் பொழுது நல்ல வேலை அதை செய்தார்கள், நல்ல வேலை அந்த கண்டிப்பு வச்சுருந்தாங்க. ஏன்னா இன்றைய சமுதாயத்தை நான் பார்க்கும் பொழுதும் இன்றைக்கி என்னுடைய ஊழிய பாதையில் நான் பார்க்குறேன், பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இதற்கு சுதந்திரங்கிறோம், சலுகைங்கிறோம், என்னெல்லாமோ நல்ல நல்ல பெயர் வச்சிருக்கிறோம். ஆனால் சிதைவுக்கு காரணமே அதுதான் என்பதை நாம் உணராமல் இருக்கிறோமோ என்ப ஒரு அச்சம் எனக்கு உண்டு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில் துவக்க நாட்கள் இப்படித்தான் கடினமாக தெரிந்தது போல் இருந்தது. ஆனால் கர்த்தரை நான் துதிக்கின்றேன், அவை அனைத்துமே என் வாழ்க்கையின் அடிப்படை அஸ்திபாரங்களை சரியாக போட்டு கொடுத்தது. பள்ளி வாழ்க்கை பிறகு சின்ன பையனாக இருந்து விடுமுறைக்கு மட்டும்தான், கோடை விடுமுறைக்கு மட்டும்தான் ஊருக்கு போவேன் அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு. அப்போ ஒவ்வொரு முறை அப்பாவை பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு திரும்பி வர்றது ஒரு பெரிய சங்கடமான சூழ்நிலை. ஆனால் திருப்பி வர்றதுக்கு ஆமாம் எளிதாக என்னை பிடித்து இழுத்து விட்டு வர முடியாது. அப்படிப்பட்ட நாட்கள் கண்டிப்பாக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். இந்த சின்ன பிள்ளைய இப்படி அனுப்பிடுறோமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இருக்கும் என்பதில் நான் சந்தேகப்படல. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு கோடை விடுமுறை 1973 வீட்டுக்கு விடுமுறைக்காக வந்திருந்தேன். வந்த நாள் முதற்கொண்டு நான் பொதுவாக இந்த கிராமம் எப்படின்னா, பஸ்ஸில் இறங்கின உடனே அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து பேருந்து நிறுத்தத்தில் இருந்து
கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த புழுதியான ரோடு. நான் இறங்கின உடனே எனக்கு அன்னைக்கு பெட்டி தூக்குற வேலைலாம் கிடையாது. அது கிராமமே அங்கே இருக்கும் அந்த இடத்துல. ஆமாம், மிக ஒரு அற்புதமான நிகழ்வை நீங்கள் சொல்ல போகிறீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, சற்று காத்திருங்கள். வாழ்விலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலும் அந்த நிகழ்வுகளில் தேவன் எவ்விதமாய் கூட இருந்தார் என்பதை அற்புதமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய சாட்சி. எவ்வளவு ஆசீர்வாதம். சற்று காத்திருங்கள். மீண்டும் அற்புதமான நிகழ்வோடு சந்திக்கிறேன். மீண்டுமாய் நாம் திருப்பமுனை நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்வோமா? ஜெபத்தோடு என்னோடு கூட வாருங்கள். ஐயா, மிக அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விடுமுறைக்கு போகிறீங்க. அது அந்த காலத்தில் விடுமுறைக்கு அந்த ஒரு பெரிய இரும்பு பெட்டி சில நேரம் தகர பெட்டியாக இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அப்படி போகிறது அது ஒரு ஒரு பக்கம், அதாவது வீட்டுக்கு போகும்போது, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே அழுகையோடு இருக்கும். சொல்லுங்கள் ஐயா. சரியா? பொதுவாக இந்த மாதிரி வரும்பொழுது அந்த கிராமமே, கரியனந்தல் கிராமமே அங்கே இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் அது நான் இன்னைக்கு ஏன் அதை ஒரு சாட்சியாக சொல்கிறேன் அப்படின்னா, அப்பா அம்மா செய்த ஊழியங்களுடைய தாக்கம் அது. பிள்ளைங்க விடுதியிலிருந்து வர்றாங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் எல்லாரும் வருவாங்க. அது பெரிய ஆச்சரியம். ஆமாம், என்னைய நடக்க கூட விட மாட்டாங்க. ஆனால் நான் என்ன செய்வேன், பெட்டி பை என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் விட்டுட்டு, அது யார் கொண்டு வர மாட்டாங்கிறதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. நான் இறங்கினோடனே முதல்ல தேடுற ஆள் என்னுடைய அம்மா. ஆனால் அந்த ரீவில் அம்மா இல்லை ரோட்டில். நான் அப்படியே அதிர்ச்சியில் என் கண் அப்படியே தேடுது, என்னடா அம்மாவை காணமே அப்படின்ட்டு. அதனால் மற்ற என்னை தூக்குறதுக்கு யாரெல்லாமோ ட்ரை பண்ணுறாங்க. நான் சொன்னேன், அவங்க யார் பிடியிலையும் விடலை. பெட்டியெல்லாம் விட்டுட்டு கிராமத்தில் ஒரே ஓட்டம். அந்த ரோட்டு வழியாக மண் ரோட்டில் ஓடி, புழுதியோடு ஓடி நேரம் மூச்சிறைக்க என்னுடைய வீட்டுக்கு போகிறேன். அந்த கிராமத்தில் எப்படின்னா, ஒரு 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையின் ஆலயம். அந்த ஆலயத்தை ஒட்டுநாட் போல் போதனுடைய இல்லம். நான் போகிறேன். எங்கள் அம்மா படுத்திருந்தாங்க. மூச்சு இறைப்பு, அவர்களுக்கு பயங்கரமான ஆஸ்துமா. மூச்சு இறைத்து படுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிறு பையனாக இயல்பாக நான் ஏங்குவது அந்த தாயினுடைய அரவணைப்பு, அவர்கள் எனக்கு கொடுக்கின்ற முத்தங்கள். அன்றைக்கி அந்த லீவில் அது கிடைக்கல அப்படின்றது தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த முதல் பெரிய இடரல். ஐயோ என்ன அப்படின்னு புரிகிற வயசும் இல்லை. அப்போ அம்மா பக்கத்தில் போய் மூச்சு இறைக்க நிற்கிறேன். அம்மா மேலே எனக்கு பார்க்குறதுக்கு அம்மா படுத்திருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கங்கிறது தெரியுது. ஆனால் எனக்கு ஒரு பக்கம் கோபம் இருக்குது. வரலையம்மா நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு அப்படிங்கிற கோபம். ஆனால் அந்த மூச்சிறைப்பின் மத்தியில் அம்மா கண் விழித்து என்னை பார்த்து படுத்த விடணுமே என்னை அரவணைத்து எனக்கு முத்தம் கொடுத்தார்கள். கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்தாங்க. அப்பா சொன்னாங்க, அம்மாவுக்கு உடம்பு நல்லா இல்லைப்பா, அதனால் டாக்டர்கிட்ட அப்பா கூட்டிகிட்டு போகிறேன். நீ ஊர்லேருந்து வந்திருக்கிற, அண்ணன் இருக்கிறான், தங்கச்சி இருக்கிறா, நீ என்ன செய், நீ ஊரில் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, காத்திருக்கிறான், நீ உன் வருகைக்காக ஊரே காத்திருக்குது, சந்தோஷமாக அவங்க கூட விளையாண்டுக்கிட்டு இரு, அப்பா அம்மாவை மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அப்போ மருத்துவ சலுகை கிராமத்தில் கிடையாது. ஒரு அவசரத்துக்கு, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா பக்கத்தில் அருப்புக்கோட்டைக்கு கூப்பிட்டு போவாங்க. சின்ன டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு பெரிய காரியமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மதுரைக்கு தான் போய் ஆகணும். அதே மாதிரி யார் வீட்லேயும் அப்போ பைக்கு காரு அதெல்லாம் கிடையாது. வேகமாக போகிற வாகனம்னா சைக்கிள் தான், மிதிவண்டி தான் வேகமாக போகிறது, இல்லைன்னா மாட்டு வண்டி தான். அப்போது அம்மாவை கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டாங்க, அருப்புக்கோட்டைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது ஒரு புதன்கிழமை சாயந்தரம். அப்பா வீடு திரும்பணும். நான் கேட்டேன், அப்பா அம்மாவை பார்க்கணும்ப்பா. அப்பா சொன்னாங்க, நாளைக்கு போவோம்ப்பா அப்படின்னு. அப்பா மனசில் இருக்கிறது பின்னாடி எனக்கு தெரிய வந்துச்சு. இவன் அம்மா அம்மானு ஒட்டிக்கிட்டு இருப்பான், இவனை போயிட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி என்னை தவிர்த்து இருக்கிறாங்க. நான் அப்புறம் அடுத்த நாளும் கேட்டேன், வேறு வெள்ளிக்கிழமை கேட்டேன். அப்பா சொன்னாங்க, ஓய்வு நாள் மதியம் நம்ம சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு நம்ம போவோம், நீ அம்மா கூட இருக்கலாம் ரொம்ப நேரம் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஒரு மணி இருக்கும் வெள்ளிக்கிழமை மத்தியானம். நாளைக்கு அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் ஒரு நாளும் தூங்காத நான் அன்னைக்கு பகலில் தூங்குறேன் நான். ஆமாம், திட்டுன்னு சத்தம், ஓடுற சத்தம், அலறல் சத்தம் அப்படி கேட்குது. பிராரம் முழிக்கிறேன் நான். வீட்டில் யாரும் இல்லை. நான் வெறிச்சு போய் பார்க்குறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு
உடனே ஜன்னல் வழியை எட்டி பார்க்க அந்த கிராமத்தில் பல இடங்கள்லேருந்து அந்த முள் இல்லெல்லாம் தாண்டி ஆட்கள் ஐயோ ஐயோன்னு கத்திட்டு ஓடுறாங்க. அப்போ என்னமோ ஒன்று விபரீதமாக நடக்குது அப்படின்னு நினச்சி நான் மெதுவாக அந்த தூக்க கலக்கத்தோடு வீட்டை விட்டு வெளியே வரேன். பார்த்தா அந்த வீடு முன்னால் இருந்து சின்ன தெரு முனையில் போய் ஒரு சின்ன முச்சந்து மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் நிற்கிறேன். ஒரு கருப்பு கலர் கார் வந்து நிற்கிது. அதிலிருந்து அம்மாவை பிரேதமாக இறக்கிறார்கள். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த காட்சி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு துளி கூட என்னால் மறக்க முடியாத ஒரு காட்சி. அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறேன். நான் மரணத்தை சரியாக புரிந்து கொள்கிற வயசு இல்லை எனக்கு. விடுமுறைக்கு மட்டும்தான் வாரோம், விடுமுறையில் மட்டும்தான் அம்மா அப்பா கூட இருக்கிறோம். இப்போ இனிமேல் அம்மா நம்மகிட்ட பேச மாட்டாங்க, அம்மா நம்மளை கட்டி பிடிக்க மாட்டாங்க, அந்த இதுவும் கிடைக்காது எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வகையான வெறுமை என்னுடைய வாழ்க்கையில். சி, என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி அந்த பச்சிளம் பிராயத்தில் விவரம் சரியாக புரியாத வயதிலேயே ஒரு விரக்தி எனக்குள்ளாகுது. உடனே என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் காரியங்கள்லாம் குடும்பத்தில் நடந்த காரியங்கள், பிறகு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சகஜமாக பேசுகிறது குறைஞ்சி போச்சு, விளையாடுறது குறைஞ்சி போச்சு, கோபம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு, கீழ்ப்படியாமல் ரொம்ப அதிகமாக போச்சு, வேதம் வாசிக்கிறது ஜெபிக்கிறதுல நாட்டம் இல்லாமல் போச்சு. இப்படி நீங்கள் சொன்ன காரியம் மிகவும் ஒரு சிறிய வயதில் நடந்த ஒரு நிகழ்வு. நிச்சயமாக இது ஒரு சாட்சி இல்லை, இது ஒரு உயிருள்ள நிகழ்வு. உங்கள் லைஃப்பில் இது வந்து மிகவும் ஒரு கடினமான ஒரு பாதை. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் தேவன் நிச்சயமாய் பலப்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த அற்புதமான நிகழ்விலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியம். போதகர் ஐயா அவர்கள் வாழ்விலே சிறிய வயதிலே தாயை இழந்து ஏன் என்ற ஒரு கேள்வியோடு வாழ்க்கையில் நின்ற ஒரு நிகழ்வு அப்பா. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒருவேளை பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், சுகவீனங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் கஷ்டம், துன்பம், பிரச்சனை, வேதனை. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீங்க எங்களோடு இருக்கிறீங்க என்பதை அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த நாளிலே விசேஷமாய் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் அவர்கள் ஒருவேளை வேலைக்காய் காத்து கொண்டு இருக்கலாம், தேர்வு எழுதி கொண்டு இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையில் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கலாம், வேதனையில் இருந்து கொண்டிருக்கலாம், எதிர்காலத்தை நினைத்து கொண்டிருக்கலாம். தேவனே, உம்முடைய கிருபையினால் நீர் அவர்களுக்கு சுகத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் கொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை கைவிடார் என்று சொன்னது போல அன்பு ஆண்டவர் ஒருவரையும் தாங்கி ஏந்தி வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.